அனைவருக்கும் வணக்கம். நமது இறையருள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க போகும் பதிவு மார்கழி மாதம் முழுவதும் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாருங்கள் பதிவிற்குள் செல்லலாம். பொதுவாக தேவர்கள் கண்விழிக்கும் நேரம் இந்த மார்கழி மாதம் என்று கூறுவார்கள். அப்படிப்பட்ட இந்த மார்கழி மாதத்தில் பக்தியோடு இறைவனை வழிபாடு செய்து நம் வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதை முழுவதுமாக பெறுவதற்கு இந்த மாதம் முழுவதும் எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்ப்போம். மார்கழி மாதம் முழுவதும் பக்தியோடு இறைவனை வழிபட்டால் நம் வாழ்க்கை வசந்தமாக மாறும் என்பதில் ஐயமில்லை. சிறப்பு வாய்ந்த மார்கழி மாதம் இந்த வருடம் 17/12/2023 ஆரம்பித்து 14/1/2024 அன்று முடிகிறது. மொத்தம் 29 நாட்கள். பொதுவாக மார்கழி மாதத்தில் வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் எதையும் செய்யக்கூடாது என்பார்கள். அதாவது வீடு புதிதாக துவங்குவது, கிரகப்பிரவேசம் பண்ணுவது, வேறு வீட்டிற்கு மாறுவது, இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. இப்பொழுது என்னென்ன செய்யலாம் என்று பார்ப்போம். முதலாவதாக மார்கழி மாதம் முழுவதுமே காலையில் அதிகாலையில் 4 மணி முதல் 5 மணிக்குள் வாசலில் கோலமிட்டு, நிலைவாசலில் 2 விளக்குகள் வைத்து, பின்னர் பூஜை அறையில் விளக்குகள் ஏற்றி, சாம்பிராணி தூபம் போட்டு, நமது இஷ்ட தெய்வங்களையோ அல்லது குல தெய்வத்தையோ மாதம் முழுவதும் வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி வழிபாடு செய்யும் பொழுது இறை நம்பிக்கையோடு இந்த வழிபாடை மாதம் முழுவதும் செய்யும் பொழுது நமது வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி இன்பமாக வாழ்வதற்கு வழிவகை பிறக்கும். இரண்டாவதாக, நமது அருகில் இருக்கும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு பூஜைக்கோ அல்லது உங்களால் முடிந்த அபிஷேகத்திற்கு பாலோ அல்லது ஏதாவது ஒரு அபிஷேக பொருளோ வாங்கி கொடுக்கலாம். மாதம் முழுமையும் வாங்கி கொடுக்க முடியவில்லை என்றாலும் ஒரு நாளாவது வாங்கி கொடுக்கலாம். மூன்றாவதாக, உங்களால் முடிந்த அளவு அன்னதானம் செய்யலாம். அதாவது வீட்டில் சமைத்து கொண்டு போய் கோயில்களில் பிரசாதமாக கொடுக்க செய்யலாம். அல்லது தெருவோரம் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்தளவு 3 பேருக்கோ 5 பேருக்கோ அன்னதானம் செய்யலாம். இந்த மூன்றையும் இந்த மார்கழி மாதத்தில் தவறாது நாம் கடைபிடித்து வந்தால் அடுத்த மார்கழிக்குள் உங்கள் வாழ்க்கையில் அவரவருக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும். இறை பக்தியோடும் கடவுள் நம்பிக்கையோடும் இதை அனைவரும் பின்பற்றி செய்ய வேண்டும். நமது வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி வாழ்க்கையில் ஒளி பெறுவதற்கும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் இறை நம்பிக்கையோடும் பக்தியோடும் இறைவனை வழிபடுவோம், வாழ்வில் ஒளி பெறுவோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்தால் நமது இறையருள் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மீண்டும் மற்றொரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.